Hi kids, how are you all? I hope you all are fine and safe at your home. Today this is Parveez Tabrin from Bardasna Matriculation Higher Secondary School have come before you to teach you an interesting topic. That is from class 2nd subject maths, and the topic which we are going to deal today is geometry. Children, do you know what is geometry and why we should learn geometry? Geometry is study of shapes. Not only shapes, even we will learn to calculate the area of shape, and it goes on. What was the purpose for the study of geometry? In olden days, the people of Egypt, there was a Nile river, and besides the Nile river there were two river banks. The people used to do agriculture on their bank, on the river bank, because see children, imagine this is river Nile and these are the two river bank. What people did, people started to do agriculture on the bank. So they grow the crops like rice, wheat, sugar cane, what all they need to eat, they started growing on the river bank, because they will get more water from the river. They will get more water, easily water from the river. So from the river they will get water for the agriculture. When it is a rainy season, it rained very heavily and the river water started to flood on the banks. So when the river started to flood, the area near the river drown into the water. So பழங்காலத்துல எஜிப்ட் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நைல் ரிவர் is the longest river in the world. So அந்த ரிவருக்கு பக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க அரிசி, பருப்பு, கோதுமை, அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட வேணுமோ அது எல்லாத்தையுமே அந்த ரிவர் பேங்க்ஸ்ல விளைவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா இப்போதான் நமக்கு தண்ணியை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக பம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் பழைய காலத்தில் வந்து மனிதர்கள் தான் வந்து தண்ணியை வந்து விவசாயத்துக்கு பாய்ச்சினாங்க. ஓகேவா? ஸோ எங்கே தண்ணி ஈஸியாக கிடைக்குதோ ரிவர், லேக் இந்த மாதிரி கிட்ட, அந்த தண்ணிக்கு கிட்ட தான் வந்து விவசாயம் செஞ்சாங்க. ரொம்ப தூரத்துலலாம் விவசாயம் அவங்களால செய்ய முடியல. ஸோ அவங்க விவசாயம் செய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் பயங்கரமாக மழை பெஞ்சு அந்த பக்கத்தில் இருந்த ரெண்டு நிலமும் வந்து சரிஞ்சிருச்சு. ஸோ சரிஞ்ச உடனே என்ன ஆச்சு, அந்த ரிவர் வந்து become more big. ஸோ அது இன்னமும் கொஞ்சம் விரிஞ்சடைஞ்சிருச்சு. இப்போ மழையெல்லாம் முடிஞ்சு தண்ணி ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரிவர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் யாருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அங்கே இருக்கிற நிலம் என்னாச்சு, சரிஞ்சிருச்சு. ஸோ that place only the people used to learn about geometry. That was the first initial point where the people used geometry. So அங்கே தான் வந்து geometry அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த நிலத்தை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரிவர் இருக்கு இல்லையா, இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு, ஸோ இங்கே 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு அவங்க இந்த இடத்த மெஷர் பண்ணாங்க. மெஷர் பண்ணிவிட்டு இப்போ 3 டாட்ஸ் இருக்கிறது வந்து ஒரு ஆளுக்கு, அதுக்கப்புறம் இருக்கிற 3 டாட்ஸ் வந்து இன்னொரு ஆளுக்கு அப்படின்ட்டு மெஷர் பண்ணாங்க. வருஷம் என்ன ஆகும்னா, அந்த மழை காலத்தில் அதே மாதிரி மழை பெஞ்சு அந்த நிலம் வந்து சரிஞ்சிட்டே இருந்துச்சான். அப்போ என்ன ஆச்சு, மக்களுக்கு அவங்க வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்த இந்த மாதிரி கணக்கிட்டு அவங்களுக்குள்ள பங்கிட்டுக்கிறாங்க. இதுதான் வந்து ஜியோமெட்ரி யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ பழங்காலத்தில் தான் வந்து ஜியோமெட்ரி இந்த இடத்துல தான் யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, அர்பனைசேஷன். ஸோ கிராமத்துலேருந்து இதாகிடுச்சு இல்லை, நம்ம வந்து மக்கள் வந்து நாகரிகம் அடைய ஆரம்பித்த அப்புறம் நமக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கிடைச்ச இடத்துல வாழ்ந்தோம். வி லிவ்ட் இன் கேவ். ஸோ குகையில் வாழ்ந்தோம், அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி பச்சையாக சாப்பிட்டோம். ஆனால் வந்து நமக்கே கொஞ்சம் சிவிலைசேஷன் ஆகும்போது, நம்மளே வந்து கொஞ்சம் சிவிலைஸ்ட் ஆகும்போது, அறிவு வளரும் போது, மனிதர்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக வந்து மக்கள் வந்து அவங்களோட ஏரியாவெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வீடுன்னு கட்ட ஆரம்பித்தாங்க. கோயில், பேங்க், போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத அவங்களே வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட்டு,
ஸ்ட்ரீட்னா இப்படி தான் இருக்கணும், அங்கே வந்து 10 அடி ரோடு இருக்கணும், ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 4 வீடு இருக்கணும், மீதி வந்து என்ன ஆகும் அடுத்த ஸ்ட்ரீட்டு ரோடு வந்து நடுவில் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத இது எல்லாமே எதை வச்சு பிளான் பண்ணாங்க? இது எல்லாத்தையுமே ஜியோமெட்ரி வச்சு தான் பிளான் பண்ணாங்க. ஸோ ஜியோமெட்ரி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். வென் யூ see அரவுண்ட், ஸோ உங்களை சுற்றி பார்க்கும் பொழுது எல்லா பொருட்களுமே வந்து ஏதோ ஒரு ஷேப்பில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய டிவியாக இருந்தால், பழங்காலத்து டிவியாக இருந்தால் அது என்ன இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்பில் தெரியும். ஆனால் அதுவே நம்ம இப்போ இருக்கிற டிவிஸ் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா சொல்லுங்களா? ஸோ அந்த மாதிரி ஷேப் வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையோட இன்றியமையாததாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையோட ரொம்ப சேர்ந்ததாக எது இருக்குமா? ஷேப்ஸு. ஸோ நம்ம எந்த பொருள் பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். வளையல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகுது சொல்லுங்களா? எல்லாமே ஒரு ஷேப்பாக தான் நமக்கு தெரியுது இல்லையா? அந்த ஷேப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஜியோமெட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ see the pattern of this carpet. ஸோ நீங்கள் இந்த கார்பெட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஷேப்மா தெரியுது? ஸோ இங்கே ஸ்கொயர் ஷேப் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் ஷேப் இருக்குது. இந்த கார்பெட்டில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கார்பெட்டில் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கர்வ்ட் லைன் ஷேப் இருக்குது இல்லையா சொல்லுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? இங்கே வந்து லைன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது, இங்கே வந்து சர்க்கிள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சர்க்கிள் ஷேப் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இல்லையா? பேட்டர்ன்ஸ் சேர்ந்தது தான் வந்து இந்த கார்பெட். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இல்லைனா இந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் என்ன பார்க்கலாம்? இந்த கார்பெட்டில் என்னெல்லாம் ஷேப் இருக்குது? ஸோ பாருங்கள், இங்கே சர்க்கிள் ஷேப் இருக்கா? இங்கே வந்து ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, இங்கே ஓவல் ஷேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? இங்கே கர்வ்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஷேப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் பேட்டர்ன்ஸ் சேர்ந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஷேப்பில் தான் தெரியுது. நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்களா லேப்டாப்பில் பார்க்குறீங்களா மேம? ஸோ ஃபோன் லேப்டாப் ரெண்டுமே என்ன ஷேப்லமா தெரியுது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் தெரியுதா? வெரி குட், அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ இதுதான் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஹேஸ் 4 sides. Shall we count children? So how many sides square have? Square have 1, 2, 3 and 4. So square has 4 sides and 4 corners. 1, 2, 3, 4. So square has 4 sides and 4 corners. So 4 sides 4 corners சேர்ந்தது தான் ஒரு ஸ்கொயர். கார்னர்னா என்ன? கார்னர்னா ரெண்டு சைடு மீட் ஆகுது இல்லையா? அந்த பாயிண்ட் தான் வந்து கார்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் அப்படின்னா it has 4 sides and 4 corners. Let's move on to the next shape. So next shape is rectangle. So rectangle also has 4 sides and 4 corners. Shall we count children? Now count along with me. 1, 2, 3 and 4. So how many sides rectangle has? Rectangle has 4 sides. Now we are going to count the corners. Okay children? 1, 2, 3 and 4. How many corners children? There are 4 corners. Okay, ma'am told square also has 4 sides and 4 corners. Rectangle also has 4 sides and 4 corners. Then what is the difference between square and rectangle children? In square all the 4 sides are equal. So when you take square all the 4 sides are equal. But when you see rectangle opposite sides are equal. We say this side has length. So length, breadth. So you can see here children. So length and breadth. The opposite sides are equal. This is the only difference in
difference between the square and the rectangle. In square, all the four sides are equal, but in rectangle, opposite sides are equal. Okay children, now you understood the difference between the square and the rectangle? What is the property of square? The property of square is it has four sides and four corners. So what is the property of rectangle? Yes, even the rectangle has four sides and four corners. But what is the difference? The difference is in square all the sides are equal, in rectangle the opposite sides are equal. Okay children, now let's move on to the next shape. So what shape is this children? Where have you seen this? So this is a circle. Can you find any sides here? Yes, in circle you have no sides and no corners. It is a closed curve. Okay children? So now let's see. Circle is a closed curve. It does not have any side or any corner. So circle என்னமா இருக்காது? Circle sideum இருக்காது, cornersum இருக்காது. அது வந்து ஒரு closed curve. Where it is starting and where it is ending, we cannot find it. Okay children? So a circle is a closed curve. Okay children? Now let's move on to the next shape. So what is this? Yes, this is a triangle. Why we say this as a triangle children? Tri means three sides. So a triangle has three sides and three corners. Shall we count it children? Yes. Come on, count along with me. 1, 2, 3. So a triangle has three sides. Okay. Shall we count the corners now? 1, 2, 3. Okay children, now a triangle has three sides and three corners. All the sides may be equal, may not be equal. So triangle எத்தனை சைடு மா இருக்கு ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடு இருக்கு, மூணு கார்னர் இருக்கு. ஓகேவா? இந்த மூணு சைடுமே ஈக்குவலா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். If all the sides in the triangle are equal, it is known as equilateral triangle. So அதோட அந்த sides-ஓட size பொறுத்து triangle-ஓட நிறைய types, நிறைய varieties இருக்கு, which you will learn in the further sessions. Okay children, now let's move on to the next shape. Here in the slide I am going to teach you the difference between the 2D shape and 3D shape. Children, D means what? Do you know what is D children? What D அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குதுன்னு தெரியுமாமா? Dimension. D அப்படினா dimension. What is the spelling of dimension? D-I-M-E-N. Dimension. S-I-O-N-S. Dimensions. So dimensions na என்ன? நம்ம இப்ப 0D ல இருந்து பார்க்கலாம். இப்போ 0D அப்படிங்கிறது ஒரு புள்ளி. ஸோ ஒரு புள்ளியோட சைடை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, லென்த்தையும் மெஷர் பண்ண முடியாது, ஹைட்டையும் மெஷர் பண்ண முடியாது. தட் இஸ் யூ கேனாட் மெஷர் த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் எ டாட். ஹென்ஸ் திஸ் இஸ் நோன் ஆஸ் எ 0D shape. Okay children, when you move on to a line, you have two dots here. Okay, you can measure the length of the line. Okay, so this is the 1D shape. இங்க என்ன மெஷர் பண்ணலாம்? 1D ல லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணலாம். லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணா அது 1D ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து 2D ல பார்க்கும்போது லென்த் அண்ட் ஹைட். ஸோ நீங்க ரெண்டு டைமென்ஷனை மெஷர் பண்ணலாம். ஸோ ரெண்டு டைமென்ஷனில் மெஷர் பண்ணுறதால தான் இதை 2D ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. when you move on to 3D shape, you can measure the length, height and width. So you can measure 3 dimensions in 3D shape. 3D shapes are nothing but the real object which are around you. So இப்போ உங்களோட பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம் கோன், பால், இது எல்லாமே என்னமா? இது எல்லாமே 3D objects. 2D objects நம்ம கையால் பிடிக்க முடியாது. we can draw the shapes in a paper. So ஒரு பேப்பரில் நம்ம வரைகிறது எல்லாமே 2D shapes. ஆனால் 3D shapes நம்மளோட கையால் அதை பிடிக்க முடியும். அதுதான் வந்து 3Dக்கும் 2Dக்கும் உள்ள வித்தியாசம். 2Dக்கும் 3Dக்கும் என்னமா வித்தியாசம்? 2Dல நம்ம லென்த் அண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். அதே நீங்கள் 3Dல பார்க்கும்போது லென்த், ஹைட் அண்ட் வித் மூணு டைமென்ஷனையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். Okay children, now let's see some examples of 3D shapes. So the first thing is cube.
What is a cube, children? I will tell you. A cube is nothing but when you draw a square and draw another square and join its corners, it forms a cube. So this is a cube. Cube has 6 faces. How many faces, children? 6 faces. Shall we count it? So 1, 2, 3, 4, 5 and the 6th face will be at the back. So this is the 6 faces of a cube. So a cube has 6 faces. When you see it in a straight direction, what shape is visible to your eyes, children? Yes, square. So you can, when you trace a cube, you get a square. So 6 squares join to form one cube. When you join 6 squares, one cube is formed. Okay, children. Now let's move on to the next shape. The next shape is cuboid. Cuboid is nothing but a rectangle. When you draw 2 rectangles, and join its corners, it forms a cuboid. Like cuboid also has 6 flat faces. எப்படி வந்து ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸோட இருந்துச்சோ அதே மாதிரி கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ரெண்டுத்துக்குமே 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் தான் இருக்கும். அப்போ ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் நாம ஆமா, ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் உள்ள அதே வித்தியாசம் தான் கியூபுக்கும் கியூபாய்டுக்கும். ஸோ கியூபாய்டில் இருக்கிற 6 ஃபேஸஸுமே ஒரே சைஸில் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் கியூபாய்டை பார்க்கும் பொழுது ஆப்போசிட் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். தட் இஸ் ஆப்போசிட் ஃபேஸஸ் வில் பி equal. Okay, children. So cuboid also has 6 faces, but the opposite sides will be equal. Okay, let's move on to the next shape. The next shape is cylinder. Cylinder is nothing but cylinder has 1 curved face and 2 flat faces. A cylinder has 2 flat faces and 1 curved face. Okay, children. So a cylinder has 2 flat faces and 1 curved face. Let's see the next shape. The next shape is cone. Cone will have 1 flat face, 1 curved face and 1 corner. See here 2 lines are meeting each other, right? So this is known as a corner. So one cone will have 1 curved face, 1 flat face and 1 corner. Okay, children. Now let's see the next shape. Next shape is a sphere. Sphere is nothing but when you look at it, it will be in a shape of a circle, but fully you will have filled thing. The simple example of sphere is ball. So ball is a shape of a sphere. Now let's see some examples of 3D shapes. So these are the examples of cube. Can you see all these things are in cube in shape, children? So இதெல்லாம் பார்க்கும்போது cubic shape தெரியுதாமா? So இது என்னது? This is a Rubik's cube. Gift box, dice, brick and ice cube. So these are all in the shape of a cube. It has 6 flat faces. Okay, children. Now let's move on to the next slide. So these are the examples of cuboid. Okay, when you see this, the ACC blocks, that is in the shape of a cuboid, door, brick and book. So these are the examples of cuboid. These all look in the shape of a cuboid. Now tell me the difference between the cube and the cuboid, children. In cube, all the 6 faces are equal in size, but when you see cuboid, the opposite faces are equal. Okay, children. Now let's move on to the next shape. Examples of cylinder. So these are the examples of cylinder. A wooden block, cylinder, juice bottle and cylindrical light. So these are the examples of cylinder. See here, children, as I told you, the cylinder will have 2 flat faces and 1 curved face. So this is the curved face and these are the 2 flat faces. When you see in all the cylinders the same way, these 2 are the flat faces and this is the curved face. Okay, children. These are the examples of cone. So lotus bud, not the lotus flower, lotus bud
looks like a cone. This is raw banana flour, top, ice cream and funnel. So these are all the examples of cone. Okay children. Next, examples of sphere: tomato, custard apple, earth, pebble and ball. So these are the examples of sphere. Okay children. So you can see yes, spherical shape in these things. When you move on to the next slide, so tracing 3D shapes. See children, when you see this shape, which 2D shape comes to your mind? It is a square. So when you trace the cube, that is when you trace the 3D cube, you get the 2D square. So when you trace cube, you get square. Same way when you trace cuboid, you get rectangle. When you trace a cuboid, you get rectangle. When you trace a cone, you get triangle. Shall we try children? See, when you trace a cube, what shape you get? You get a square. When you trace a cuboid, you get a rectangle. When you trace a cone, you get a triangle. Again, when you trace a cylinder, you get a rectangle shape. When you trace a sphere, you get a circle shape. So when you trace 3D shapes, you get 2D shapes on the paper. As I told you, 2D shapes can be only drawn on the paper and 3D shapes are the shapes which you find around you. So children, in this session you would have come across the different dimensional shapes, that is 2D shapes and 3D shapes. Go to your home and search for the 3D shapes which ma'am has taught you, and I have shown you some examples. You just write more examples which you can see in the 3D shapes. In the below description, we have added PPT, subject material, question bank and self-assessment paper. So do the self-assessment paper yourself and see how much you have understood the topics. Thank you.